எல்லாம் கொண்ட அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமும் நபியில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்லா ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம் செலவுகளில் இருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வான பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம், முசீபத்துகளை விட்டோம், கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்து அருள் புரிவானாக. அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியமான வாழ்க்கையை நினைவு கூறுகிற மிகச் சிறப்பான நல்லதொரு சபை அல்லாஹ் இங்கே நமக்கு நசீபாக்கியிருக்கிறான். சங்கைமிக்கவர்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மிகச் சிறப்பான வழிகாட்டுதல், குடும்பம் சார்ந்த வழிகாட்டுதல் வரலாற்றின் தனி பக்கங்களாக இடம்பெற்றிருக்கிறது. ஒரு அருமையான குடும்பத்தை இந்த மண்ணிலே உருவாக்கி வாழ்ந்து காட்டினார்கள் காத்தமும் நபியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனித வாழ்க்கையினுடைய ஒரு முத்தாய்ப்பான பகுதி குடும்ப வாழ்க்கை. எல்லா வாழ்க்கையும் எல்லா காலத்திலும் நாம் இருப்பதை ரப்புல் ஆலமீன் நசீபாக்கினாலும் குடும்பம் என்பது நமக்கென்று ஒரு மனைவி, பிள்ளைகள் அப்படிங்கிற ஒரு அந்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியமான வாழ்க்கை. அதுதான் நிறைய அனுபவங்கள், நிறைய வாழ்க்கைக்கான முயற்சிகள், அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நாம் பயணிக்கும் இடங்கள். மனிதன் வாழ்கிற வாழ்க்கையில் அதிக காலம் குடும்ப வாழ்க்கை தான். அதிக காலம் குடும்ப வாழ்க்கையோடு மனிதன் இருக்கிறார். காத்தமுன் நபியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்க்கையை எப்படி ஆக்க வேண்டும், அது என்னென்ன அம்சங்கள் இருக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கை நாம் நினைப்பதை போல் வாழ்கிற வாழ்க்கை அல்ல. அதில் எப்படிப்பட்ட அம்சங்கள் இருக்க வேண்டும், எப்படியான நடைமுறைகள் நமக்கிடையே வர வேண்டும், அந்த வாழ்க்கையை அழகாக்குவதற்கு எப்படியெல்லாம் நாம் தயாராக வேண்டும், நம்மை தயார்படுத்த வேண்டும். அதற்கு ஒரு சிறந்த முன்மாதிரி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வாழ்க்கைக்கு கிடைக்கிற முதல் பெண்மணி என்ற வகையில் கன்னிதானமான பெண்மணி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்த அத்தனை பெண்களும் விதவை, யாரும் கன்னிதானத்து பெண் அல்ல ஆயிஷாவை தவிர. அன்னை ஆயிஷா மாத்திரம்தான் கன்னிதானத்து பெண்ணாக காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வால் தரப்பட்டது. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நான் ஆயிஷாவை திருமணம் செய்வதற்கு முன்பு என்னை சந்திக்கிறார்கள். சந்தித்து அவர்கள் அழகான போர்வை கொண்டு மூடி இருக்கும் ஒரு நிலையில் வருகிறார்கள். ஏதோ என்னிடத்தில் காட்டி நாயகமே பாருங்கள் என்றார்கள். நான் அங்கே பார்க்கிறேன், எனக்கு காட்சி தரப்பட்டது. பார்த்தீர்களா, இவர்கள் தான் ஜௌஜத்து யா ரசூலல்லாஹ், தங்கள் மனைவி துன்யாவுல் ஆகிரா, இந்த உலகத்திலும் மனைவி, நாளை சொர்க்கத்திலும் இவர்கள் உங்கள் மனைவி. நான் பார்த்தேன். அப்போது அவர்கள் ஆயிஷாவாக இருந்தார்கள். ஆயிஷா நாயகியை ரசூல் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால் ஜிப்ரீலினுடைய முன்னறிவிப்பு இருக்கிறது. இந்த உலகத்திலும் அவர்கள் தங்கள் மனைவி, நாளை மறுமையிலும் இவர்கள் தான் தங்கள் மனைவி. அந்த செய்தியை
காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணத்திற்கு முன்பு இப்ராஹிம் எனக்கு செய்தி தந்தார்கள் என்கிறார்கள். ஒவ்வொரு வாழ்க்கையும் தேர்ந்தெடுத்த அந்த விதம், நம்ம எல்லா மனைவியர்களையும் அவங்க எப்படி நிக்கா செய்தாங்கன்னு பார்த்தா ஆச்சரியப்படும். சில கண்ணியமான குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு, ஆதரவு இருந்தவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதற்கு. இன்னொரு பக்கம் இங்கே நிக்கா நடந்தால் இதை கொண்டு மூமின்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், ஈமானுக்கு இன்னும் பலம் ஏற்படும் என்ற காரணத்தினால் சில பெண்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் ஒவ்வொரு திருமணத்திற்கு பின்னாலும் மிகப்பெரிய ஷரியத் இருக்கிறது, இந்த தீனின் பாதுகாப்பு இருக்கிறது, பல்வேறு நல்ல அம்சங்கள் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாழ்க்கையில் பல அம்சங்களை சொல்வார்கள். முதல் அம்சம், இந்த வாழ்க்கை ஒருவர் மற்றவரோடு நேசம் பாராட்டி வாழ தோன்றுகிறார். நாம் எல்லாரும் தோல்வி செய்வார்கள். நேசம் பாராட்டி வாழ்கிற வாழ்க்கை, எவ்வளவு என்று வாழ்வதில்லை. உங்களுக்கிடையே அன்பு பரிமாற்றங்கள் இருக்கட்டும் என்றார்கள். எப்போதுமே அன்பு இருக்கணும். கணவன் மீது மனைவிக்கும், மனைவியின் மீது கணவனுக்கும் தூய அன்பு இருக்க வேண்டும் என்றார்கள். அந்த அன்பு இஹ்லாஸா இருக்கணும். உண்மையிலேயே நம்ம மனைவியை நேசிக்கிறார், மனைவி நம்மை நேசிக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தெளிவாக பல பேர்களின் முன்னிலையில் உணர்த்துவார்கள். அது நோக்கம் வேற ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் அந்த நிலை வரணும். அமைப்பும் ஆசிரியர்கள் அபிமானம் தருவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் சஹாபிகள் இருக்க அவங்களுக்கு ஆசை ஒரு படை தளபதியாக நியமனம் செய்திருந்தார். செய்தது அவங்களுக்கு ஆசை, அவங்களுக்கு ஒரு நிலை வந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. அப்படியானால் நபியின் அன்புக்கு நாம் தயாராகி விட்டோம், தேர்ந்தெடுக்கப்பட்டோம் என்ற ஒரு ஆசை நபியிடத்தில் கேட்டார். மன்னா அப்புன்னா சீதையாக சொல்றதா சாபாக்களுடைய தர்பார் தங்களில் யார் இந்த மனிதர்கள் எல்லாம் தங்களுக்கு பிரியமானவர்கள், அவங்க கேட்ட காரணத்தை வைத்துக் கொள்ளுங்கள், நம்ம பேர் சொல்வார்கள். ஏன் நம்மை எல்லோரும் இருக்க தளபதியாக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இப்ப நமக்கு ஒரு முக்கியத்துவம் இடத்தில் இருக்கிறது. அதுதான் அவங்க கேட்கிறாங்க. நபியுடைய வாயிலிருந்து வெளியாகணும், எங்க அம்மா எனக்கு ரொம்ப பிரியமான ஆளு, அது சஹாபாக்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நபியின் அன்பை பெறுறது நம்ம மூமின்களின் கடமை. நபியின் அன்பையும் அல்லாஹ்வின் நேசத்தையும் பெறணும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. அந்த ரெண்டு எங்க கிடைக்குமோ அதில் நம்முடைய கவனமும் ஈடுபாடும். மனிதர்களின் தங்களுக்கு ரொம்ப பிரியம் யாரு? பெருமானார் சஹாபாக்களுடைய சபை. இங்க பெண்கள் இருக்கிற சபை இல்ல, அந்த பக்கமா வீட்டுல பெண்கள் இருக்கிறாங்க. சொன்னார்கள் எனக்கு ரொம்ப பிரியம் என் மனைவி ஆயிஷா என்றார். அவர் சொன்ன அந்த பதில் நான் எதிர்பார்க்கவே இல்லை, அந்த பதில் நான் எதிர்பார்க்கல. பொது தளம் பல பேர்களுக்கு முன்னிலையில் அது கௌரவ குறைவா இல்ல, அப்படிதான் நம்ம சொன்னா நல்லா இருக்குமா? நாங்கள் என்ன நினைப்பாங்க? அல்ல, நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். ஒரு மனைவியோடு நேசம் பாராட்டி வாழ வேண்டும், அன்பை வெளிப்படுத்த வேண்டும். இன்னொரு பக்கம் நாம் அவங்களை நேசிக்கிறோம் என்பதை சொல்லுகிற போது அவங்க மனதால் நம் மீது நேசம் பெற்றவர்களாக மாறுவார். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அவர் உடனே கேட்டாராம், சரியா ரசூலுல்லாஹ், அது ஒரு பெரிய இடம். ஆயிஷா நாயகிக்கு அடுத்து நான் கேட்டது ஆண்களில் தங்களுக்கு யார் பிரியம் என்று கேட்டார். தன்னுடைய பேரை கிடைக்க வேண்டும் என்று. அப்பவும் பெருமானார் பேர் சொல்லல, யாருன்னு சொல்லலையா? அபூஹான்னாங்க. அது என் மனைவி ஆயிஷாவுடைய வாப்பான்னாங்க. என் மனைவி ஆயிஷாவின் தந்தை. யார் தங்களுக்கு ரொம்ப பிரியம்? ஆயிஷா. இரண்டாவது ஆண்களில் கேட்கிறேன். அபூபக்கர் சொல்லி நான் சொல்லல, என் மனைவி ஆயிஷாவின் தந்தை. உணர்த்துவார்கள் அன்பு இருக்கட்டும். இந்த வாழ்க்கை எப்போதும் மிகச்சிறப்பாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்கணும், திருப்தி இருக்கணும். அப்பதான் நாம உழைத்த உழைப்புக்கு அர்த்தம் இருக்கிறது. அங்கே மகிழ்ச்சி இல்லை, திருப்தி இல்லை, நம்ம வாழ்க்கை எப்போதுமே நிம்மதி காணாமல் போகும். காரணம் நபியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை மிக தெளிவாக கோபம் வரும். யாருக்கு வரணும்? மனைவிக்கு கோபம் வரும், கணவனுக்கு கோபம் வரும். அந்த கோபத்தை எப்படி கையாளணும்னாங்க? அன்பு குறையாமல் கோபம் இருக்கட்டும்.
ஆயிஷாவின் பாவத்தை மன்னிப்பாயாக. அதை கோபப்படும் போது அந்த கோபத்தை நிதானப்படுத்துவதற்கு அம்மாவினுடைய புஜத்தில் கை வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் மனைவியின் பாவத்தை மன்னித்து விட அம்மா. இரண்டாவது கேட்கிறாங்க, கருணை உள்ளவனே அதிகோ கையுள்ளதற்பிஹா, அம்மாவுடைய கல்புல ஏற்பட்ட கோபத்தை நீ இல்லாமல் ஆக்கி விடுகிறா. என் மனைவி கோபத்தை போக்குறதா? நம்ம மனைவிமார்கள் கோபப்படும் போது நம்ம அப்படி போய் துவா செய்து இருக்கிறது இல்ல. கோபப்பட்டோம்னா நம்ம திரும்ப கோபப்படுறது, அதுதான் தப்புங்கிறாங்க. ஒருவர் கோபப்படும் போது எதிர்முனையில் அடுத்தவர் கோபப்படக்கூடாது. மனைவி கோபப்பட்டாங்களா நம்ம நிதானமாகணும், நம்ம கோபப்பட்டோம்னா அவங்க நிதானமாகணும். ரெண்டு பேரும் கோபப்படக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதர், மிகச்சிறந்த நபி, அல்லாஹ்வின் சிந்தனை சமூகத்தில் தந்தவர்கள். அவர்கள் வாழ்கிற இந்த குடும்ப வாழ்க்கை தான் அல்லாஹ்வின் பொருத்தத்தை தரும் வாழ்க்கை. எதிர்முனையில் கோபம் வர்றது இல்லை. அம்மா கோபப்படுறாங்க, பெருமானார் கையை தூக்கி விடுத்து வைத்து என் மனைவியை நீ மன்னிக்க வேண்டும் ரப்பே, அவர்கள் கோபத்தை போக்குவாயாக. மூணாவது ஒரு துஆ, யா அல்லாஹ் அவர்கள் குழப்பத்தில் வீழ்ந்து விடாமல் பாதுகாப்பாயாக. குழப்பத்தில் வீழ்ந்தவர்கள் மனசு ஏதாவது சொல்லும், அதுல போய் அவங்க வீழ்ந்து விடாமல் பாதுகாத்து சொல்வாங்க. அப்படி ஒரு துஆ கேட்ட உடனே ரொம்ப மகிழ்ச்சியாகி இருக்கிறேன். ஏன் பாவம் மன்னிப்பதற்காக நபி அவர்கள் துஆ செய்தார்கள். கோபத்தை கூட சமாதானப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. அன்பு இருக்க வேண்டும். அந்த அன்புக்கு பாதிப்பாக எதுவும் நடக்கக்கூடாது. நம்ம அப்பப்போ கவனிக்கணும். மனிதர்கள் கெட்டவர் யாருன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில மனைவியோடு சண்டை போட்டு மனைவிக்கு அவருக்கு மோதல் வந்து மனைவியை அடிச்சு மனைவியை கஷ்டப்படுத்தி விட்டு அதே மனைவியோடு மாலையில் வாழ்கிறார் இல்லையா? அவர் எப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள்? காலையிலே அடிக்கிறீர்கள், கஷ்டப்படுத்துகிறீர்கள், மாலையிலே போய் வாழ்கிறீர்கள், அது எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கிறார்கள்? அப்படியானால் அவர்களுடைய மனசுல கஷ்டம் இருக்கும், கனவு இருக்கும். காலையில் நடந்து முடிந்தார்கள். மாலையில ஒரு விருத்திக்காகத்தான் அவர்கள் தன்னை கட்டுப்படுத்துவார்கள். தவிர மனசில் இடம் இருக்கார். அப்ப உங்கள் மனைவியை காலையில் கஷ்டப்படுத்திவிட்டு சங்கடப்படுத்திவிட்டு கோபப்படுத்தி அடித்த பின்னால் மாலையிலே மகிழ்ச்சி நீங்கள் வெளிப்படுத்தினால் அவங்க மனசு இருக்கிறமே. இங்கே நபிபெருமானார் சொல்வது உள்ளத்தால் அன்பு இருக்கட்டும். ஒரு தடவை கேட்டாங்க, என் மேல தாங்க அன்பு வச்சிருக்கீங்க, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க கேட்டாங்க. என் மீது தங்களுக்கு இருக்கிற அன்புக்கு ஒரு உதாரணம். எவ்வளவு அழகான குடும்ப வாழ்க்கைன்னு பாருங்கன்னு. சாதாரண மனிதர் அல்ல, உலகத்திற்கே தலைவர், ஆன்மீக செப்பல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு இனிமையாக எளிமையான வாழ்க்கை, அதான் முக்கியம். வீட்டுல வந்து ஒரு பெரிய இதா காட்டுறது இல்லை, சாதாரணமா பேசானாய்க்கு அடிக்கடி கேட்பாங்க. பெருமானார் வீட்டுல வந்தா என்ன செய்வாங்க? குர்ஆன் ஓதுவார்களா, திக்ரில் ஈடுபடுவார்களா, குர்ஆன் பெருங்கலை இருப்பார்களா? அன்னை ஆயிஷா சொன்ன பதில், வீட்டுக்கு வந்தாங்களா, வீட்டில் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியர்களின் வேலைகளில் பங்கெடுப்பார்கள், மனைவியர்களோடு ஒத்துழைப்பார்கள், சிரமம் இருக்க மாட்டாங்க. மனைவிமார்களுக்கு வேலை பார்க்கிறாங்க, அதுல கொஞ்சம் சிரமம் இருக்குமா, மாணவி பங்கெடுப்பார்கள். சாதாரணமா சொல்லுவாங்க, ஆயிஷா இந்த ஆடையை கூட அங்கனால் தைத்துக் கொள்வார்கள், ஆட்டிலே பால் கறப்பார்கள். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையெல்லாம் ஒரு அடிமை வைத்து வேலை வாங்குவதில்லை, மனைவியிடத்தில் கூட அந்த வேலை வாங்குவதில்லை. தானே தன் வேலையை பார்ப்பார்கள், குடும்ப வேலைகளிலும் பங்கெடுப்பார்கள். இது அழகான ஒரு சூழலை குடும்பத்தில் உண்டாக்கு. இன்னைக்கு குடும்பங்கள் கசந்து போயிருக்கு, குடும்பங்கள்ல வருத்தங்கள் கூடிக்கிட்டே இருக்கு, பிரச்சனை கூடிக்கிட்டே இருக்கு, சந்தோஷமா வாழ்ற குடும்பம் ரொம்ப குறைந்து போச்சு. வீட்டுக்கு வீடு வாசப்படிக்கிற மாதிரி எங்க போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை. மனைவி பேசுறது இல்ல, எனக்கு மனைவி பிடிக்கிறது இல்ல, எனக்கு அவங்க வீடு பிடிக்கிறது இல்ல, எனக்கு அவங்க குணம் பிடிக்கிறது இல்ல, அவங்க நடவடிக்கை பிடிக்கிறது இல்ல. இதே மாதிரி இந்த அம்மா எங்க வீட்டுக்காரர் சரியில்லை, அவர் பேச்சு சரியில்லை, அவர் பார்வை சரியில்லை, நாளுக்கு நாள் பிரச்சனை வளர்ந்து கொண்டே போகுது. நீங்கள் பாருங்கள் மாணவியின் குடும்ப வாழ்க்கை, அதுதான் முன்மாதிரி. அல்லாஹ் திருக்குர்ஆன் ஷரீஃபில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு அன்னைக்கு முன்மாதிரி என்றான். தொழுகை மாத்திரமா முன்மாதிரி,
நோன்புக்கு மாத்திரமா முன்மாதிரி? என் குடும்ப வாழ்க்கைக்கு வேறு யார் முன்மாதிரி? லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. உங்கள் வாழ்க்கைக்கு பெருமானார் முன்மாதிரி. அப்ப நான் முன்மாதிரியான நபியை என் குடும்ப வாழ்க்கையில் இருக்க வேண்டுமா இல்லையா? குடும்பத்தை கசப்பாக்க கூடாது, வருத்தம் நிறைந்த சூழலை வீட்டில் உண்டாக்க கூடாது. அம்மா கேட்கிறார், யார சொல்லலாம், என் மீது தாங்கள் அன்பு வைத்ததற்கு ஒரு உதாரணம் உமர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹுதத்துன் ஃபில் ஹபில், ஒரு ரிவாயத்தில் உஹுதத்துன் ஃபில் ஹைர், கயிற்றில் போட்ட முடிச்சிக்கு சமீபத்தார். கயிற்றில் போட்ட முடிச்சினா ஒரு விளக்கம். கயிற்றில் முடிச்சு போட்டா நாள் போக போக அந்த முடிச்சு இறுகிட்டே போகும். இப்போ போட்ட முடிச்சு கொஞ்ச நேரத்தில் அழுத்தலாம், நாளைக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இன்னும் காலம் போக போக அந்த முடிச்சு நல்ல இறுக்கமாகும். அப்படியானால் திருமணம் என்பது கயிற்றில் போட்ட முடிச்சு, நாள் போக போக அது நல்ல இறுக்கமும் நல்ல அன்பு உறுதியும் ஏற்படும். பெருமானார் சொன்னார், ஒரு மீது நான் வைத்த அன்புக்கு உதாரணம் கயிற்றில் போட்ட முடிச்சுக்கு சமம் என்றார். இன்னைக்கு விட நாளைக்கு அன்பு கூடும், அடுத்த நாள் இன்னும் கூடும். அந்த முடிச்சு எப்படி இருக்க கூடுமோ அன்பும் கூடும். இது கேட்ட கேள்விக்கு பதில். ஒரு நாள் அம்மா கொஞ்சம் கோபமா பெருமானாருக்கு பேசினார். கொஞ்சம் கோபமா பேசினாங்க. பேசி முடிச்சுட்டு பிரச்சனை இல்லை. அம்மா கேட்டாங்க, கைப்பற்றான லகுதி யார சூழல்தான், இப்ப அந்த முடிச்சு எப்படி இருக்குதுன்னு கேட்டாங்க. பேசிவிட்டு பெருமானார் கொஞ்சம் கோபமாக பேசியிருக்கிறார்கள். அம்மா கோபமா பேசுற பின்னால அந்த முடிச்சு எப்படி இருக்குது, அந்த அன்பு அது எது குறைஞ்சிட்டா கூடிதான் கேட்கிறாங்க. ஆத்தமும் நபியின் ஸல்லல்லாஹு சொன்ன பதில், கமாஹியா ஆயிஷா, அன்று எப்படியோ அப்படியேதான் இப்போதும் இருக்கிறது. நமக்கிடையே வரக்கூடிய மோதல்கள் அன்பை குறைச்சிடக்கூடாதுங்கிறாங்க. அது கயிற்றில் போட்ட முடிச்சு, அன்றைக்கு எப்படியோ அப்படிதான் இருக்க வேண்டும். ஒரு பேச்சு தகராறு வரலாம், ஒரு வார்த்தை மோதல் வரலாம். இன்னைக்கு ஏதாவது ஒரு பேச்சு தகராறா ஒரு வருஷம் பேசுறது இல்லை. கொஞ்சாதியோட ஒரு வருஷம் பேசாதவங்க, ஒரு வருஷம் பேசாதவங்க. அன்னைக்கு ஒருத்தர் மனசாவுக்கு பத்துவா கேட்டு வந்தார். அவர் சொன்னார், அதற்கு நானும் என் மனைவி ரொம்ப நாளா பேசல, வாழ்க்கையே கசந்து போச்சு, எங்க இருக்கிறீங்கன்னு கேட்டேன். ஒன்னாதான் இருக்கிறவங்க, ஒன்னாதான் இருக்கிற ஒரே அபார்ட்மெண்ட், ஒரே வீட்டில் இருக்கிறவங்க. எவ்வளவு நாள் ஆச்சு? 25 வருஷமா என் மனைவியோடு நான் பேசுறது. 25 வருஷம் எப்படி குடும்ப வாழ்க்கை இருக்கு? எனக்கு ஏதாவது 2 பிள்ளைங்க, நான் என்னுடைய பெண்மகிட்ட பேசுவேன். ஏதாவது தேவைன்னா இந்த அம்மாட்ட சொல்லுவேன், பொண்ணு போய் அவங்கள்ட்ட பேசுவேன். அவங்களுக்கு ஏதாச்சும் என் பையனுக்கு சொல்லுவாங்க, அவங்க சொல்லுவாங்க. இது என்ன வாழ்க்கை? அதான் அவர் கேட்டார், 2 பேரும் பிரியதான் நினைக்கிறோம், பிரியதான் நினைக்கிறோம். நீ எங்க பிரிய இருக்கு? 25 வருஷமா அதான் பார்த்துட்டு இருக்கீங்க. 25 வருஷமா என்ன நடக்குது? பார்க்கறது இல்லை, பேசுறது இல்லை, பிரியதான் நினைக்கிறோம். பெரிய தவிர எப்படி நினைப்பிக்கணும், கூப்பிட்டு வச்சு பேசணும். அவரு அரசு ஊழியர், அதனால அவரு ரொம்ப டென்ஷன்ல வந்தார். எல்லா விஷயத்தையும் சொல்லணும், பேசணும். அல்லாஹ்வுடைய பெரிய கருணை, இப்ப 2 பேரும் ஒன்னா இருக்கிறாங்க. சொன்ன பெரிய வாழ்க்கை இல்லை, இணைய வேண்டும். முஹம்மது ரசூலுல்லாஹ் பாருங்கள், மனைவியோடு பேசாமல் இருந்ததில்லை. அன்னை ஆயிஷா சொல்றார்கள், நாங்கள் முகம் சுளிக்கும் வாழ்க்கை மாணவி வாழ்ந்ததில்லை, எங்களை குறை சொன்னதில்லை, எங்களை திட்டியதும் இல்லை, எங்களை அடித்ததும் இல்லை. மா பரபனி ஒமா சதமனி, ஒரு நாளும் என்னை திட்டியதில்லை. என் அன்பு சகோதரர்களுக்கு சொல்கிறேன், இங்கேதான் நபியின் சுன்னத் இருக்கிறது. என்னை திட்டியதில்லை, என்னை அடித்ததில்லை. நபி அவர்கள் தங்கள் கரத்தால் யாரை அடித்ததில்லை. ஆளை கூட அடிக்க மாட்டாங்க. முகம் சுளிக்க நடந்ததில்லை. எவ்வளவு பெரிய வாழ்க்கை! அல்லாஹ் இப்பொழுது அரபி ஒரு செய்தி எழுதுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யாராவது விருந்து சொல்லி வருவார்கள். ஆயிஷா நாயகி வீட்டில் இருக்கும்போது அடிக்கடி விருந்து வரும். மற்ற மனைவிமார்கள் வீட்டில் தான் இருக்கும்போது விருந்து வர்றது இல்லை. அதுக்கு என்ன காரணம்? சஹாபிகள் நினைத்திருந்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா மேல ரொம்ப பிரியமா இருக்கிறாங்க, அப்போ நம்ம விருந்து கொடுத்தா நல்லா இருக்குமே நினைப்பாங்க.
நபியுடைய பிரியத்துக்கு ஓட்டு. அதனாலதான் இந்த மனைவிமார்கள் தான் சேர்ந்து ஒரு தடவை பாத்திமா நாயகி எப்படி அனுப்பி வச்சாங்களா, யார சொல்லலாம் நீங்க இந்த மாதிரி மற்ற மனைவிமார்கள் வீட்டுல இருக்கும் போதெல்லாம் விருந்து வர்றது இல்லை, ஐஷாவுடைய வீட்டுல தான் விருந்து வருது, அதனால அது கொஞ்சம் மாற்றி அமைக்கணுமே, அது எப்படி சரியா அப்படின்னு கேட்டு பாத்திமா நாயகி எப்படி அனுப்பி வச்சாங்க. பாத்திமா நாயகி வந்தாங்க, நபிமார்கள் இடத்துல யார சொல்லலாம் நாங்க ஐஷா விஷயமா சில பேச வந்திருக்கேன். பெருமானார் ஒண்ணு கேட்கல, பாத்திமா நான் யாரை பிரியப்படுறேனோ அவங்க நீ பிரியப்பட மாட்டியான்னு கேட்டா, நான் யாரை பிரியப்படுகிறேனோ அவர்களை நீ பிரியப்பட மாட்டாயா, அப்படி நீ பண்ணா நான் யாரையும் பிரியப்படுகிறேன். உடனே பாத்திமா எழுதிச்சா, அதே பேசல, பெருமானார் பிரியப்படுறாங்க நம்ம பிரியப்படதான் செய்யணும். போயிட்டாங்க மனைவிமார்கள்லாம் கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு கேட்டாங்க போனீங்க அம்மா பாத்திமா சொன்னா நபி கேட்பாங்க, போனீங்கலாம் பேசுனீங்களா, அம்மா சொல்றாங்க இனி நபிக்கு போய் எந்த விவகாரத்துக்கு நான் போக தயாரா இருக்கிறேன். ஏன் நான் பிரியப்படுகிறேன் ஆயிஷாவை, நீங்களும் பிரியப்படுங்கள். அன்னை பாத்திமாவிற்கு சொன்ன வார்த்தை, ஒரு குடும்பம் என்பது இத்தனை அழகாக இருக்க வேண்டும் என்று உணர்த்துகிறார்கள். சில சலசலப்புகள் வரலாம், அது நம்முடைய வாழ்க்கையினுடைய சந்தோஷத்துக்கு எதிராக வந்திருக்கிறார். அடிக்கடி நான் சொல்றது, குடும்ப வாழ்க்கையின் சந்தோஷத்தில் மூணாவது நபர் குறுக்க வராம பார்க்கிறார். நபர் ஹாப்பியா வாழணும், மகிழ்ச்சியா வாழணும், நபியின் சுண்ணத்தை பின்பற்றி வாழணும், ஒருவர் மற்றவரை புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து வாழணும். இதுல மூணாவது நபருக்கு இடம் கொடுக்காதீர்கள். நம்முடைய சந்தோஷத்தை மூணாவது ஒருவர் வந்து வீணாக்க நினைப்பார்களா, அனுமதிக்க கூடாது. தாய் ஏதாவது குறை சொல்லுவாங்க, கேட்டுக்கணும், பக்குவமா போய் திருத்தணும். அதே போல அங்க ஏதாவது குறை வரும், கேட்டுக்கொள்ளணும், பக்குவமா திருத்தணும். அது போய் ஒரு உமா உன்னை பத்தி எப்படி சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க, நீ அதெல்லாம் சரியில்லைன்னு சொன்னாங்க, காலு கூட சமைச்சிங்க, வெள்ளையை தூங்கிங்க, அம்மா சொன்னாங்க அப்படின்னா இன்னைக்கு பூகம்பம் அடிச்சோம். அப்படி பேசக்கூடாதுங்க. சூழ்நிலை பாருங்கள். மனைவி ஏதாவது உமா பத்தி சொல்லுவாங்க, உடனே அங்க போய் உமாட்ட போய் நீ இப்படி நடந்துட்டு நாங்க என் மனைவி சொல்லிச்சுன்னா அவங்க இருக்கிறதுக்குள்ள விவகாரம் ஆகிடும். மூணாவது நபருக்கு விவகாரத்துக்கு இடமளிக்காத ஒரு வாழ்க்கை. அல்லாஹ் இப்படி ஆரம்பி சொல்வார், பெருமானாருக்கு ஐஷா வீட்டு அடிக்கடி விருந்து கூப்பிடுவாங்க. மற்றவங்க ஒரு விருந்து சொல்லி வருவார், பெருமானார் கேட்பாங்க, என்னப்பா நாளைக்கு விருந்து ஒளியா ஐஷா எனக்கு மட்டும்தானா, என் மனைவி ஆயிஷாவும் சேர்த்தான்னு கேட்பாங்க. சாப்பாடு சொல்லி வர்ற இடத்துல ஐஷா நாய்க்குள்ள இருப்பாங்க. அம்மா சொல்றாங்க, அந்த வார்த்தை எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏன் விருந்து சொல்லி வருபவரிடத்தில் கூட எனக்கு மட்டுமா என் மனைவி ஆயிஷாவுக்குமா என்று கேட்ட போது நான் சந்தோஷமாகி விடுவேன் என்கிறார்கள். அதுவும் கூட ரசூலுடைய அறிக்கை உண்மாது நமக்கு மாதிரியா தெரியலாம், நம்ம விளங்கினோம். அது எப்படி அவங்களுக்கு விருந்து சொல்லும் போது சாப்பாடு கூப்பிடுறாரு, அதாவது நாலு நமக்கு சாப்பாடு நம்ம வீட்டமாக்குமான்னு கேட்டா உங்களுக்கு தராம யாருக்கு தரப்போது நாளைக்கு அங்க போய் சொல்றாரு ஊர்ல சாப்பாடு சொன்னா வீட்டுக்கே கேட்கிறாரா, அவருக்கு சோதனை புத்தாரிக்கு வேணும், பிள்ளைக்கு வேணும். நபி பெருமானாரின் நோக்கம் அதல்ல, மனைவிக்கு வாங்கி கொடுப்பதல்ல, மனைவிக்கும் சேர்த்து சாப்பாடு சொல்லுங்கள் என்பதல்ல நோக்கம். மாறாக அதை கொண்டு ஒரு திருப்தியை சாமிகளுக்கு தெரியும். பெருமானாரின் பேச்சு நோக்கம் ஐஷாவினுடைய சந்தோஷம் என்று காத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பு தோழர்களுக்கு புரியும். இன்னொரு பக்கம் இது ஒரு வாழ்க்கை, இன்னொரு பக்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தின் ஆழமான வாழ்க்கையில் தன் மனைவியர்களை கொண்டு சேர்க்கிறார்கள். ராத்திரியிலிருந்து பார்த்து பெருமானார் தொழுகையினுடைய நேரம் தஹஜ்ஜுதில் இருப்பார்கள். உடனே மனைவியர்களை எழுப்புவதில்லை, கொஞ்ச நேரம் கழித்து வீட்டில் பெண்களை எழுப்பி விடுங்கள் என்பார்கள். வீட்டில் பெண்களை எழுப்பி விடுங்கள். காத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3 மணி நேரம் நின்று தொழுவாங்க, 2 மணி நேரம் நின்று தொழுவார்கள். தன் வீட்டு பெண்கள் கடைசி இரவில் பகுதியில் எழுப்பி நிறுத்துவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியர்களை மார்க்கம் சார்ந்தும் நாம் உருவாக்க வேண்டும். அல்லாஹ்வின் தொடர்போடு அவர்களை ஆக்க வேண்டும். இரவு வணக்கங்களிலும் அவர்களுக்கு ஈடுபாட்டை தர வேண்டும். எல்லா வகையிலும் அல்லாஹ்வுக்கும் அவர்களுக்கும் ஒரு நெருக்கம் உண்டாகும் நிலை இருக்கிறது. என்ன அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் நல்ல அடியார்களுக்கு அடையாளம் சொல்வான். அவங்க சொர்க்கம் போற போது அவங்க
அவங்க மனைவியோடு சேர்ந்து போவார்கள். பெண்களை குறித்து சொல்வான், தன் ஜோடிகளோடு சொர்க்கத்தில் இருப்பார்கள். அவர்களும் அவர்களின் ஜோடிகளும் சொர்க்கத்தில் இருப்பார்கள். நம்ம ஜோடியோட சொர்க்கம் போகிறோம், மனைவியோட சொர்க்கம் போகிறோம். மனைவிக்கு அல்லாஹ்வுடைய தொடர்பை, அவர்களுக்கு மார்க்க பக்தியை, அவர்களுக்கு இபாதத்தில் ஈடுபாடுகளை தர வேண்டிய கடமையும் ஒரு கணவனுக்கு இருக்கிறது. திருமணம் ஒரு துஆ கேட்பார், யா அல்லாஹ் அஸ்அலுக கினாயா, நான் வாழ்க்கையில் யார்கிட்டையும் போய் தேவையாக கூடாது. அல்லாஹ் எல்லாருக்கும் ஒரு சமயம் யாரிடத்திலும் தேவையாக கூடாது. எனக்கு கஷ்டமா இருக்குது, பிள்ளைக்கு கல்யாணம், சிரமப்படுறேன், இந்த வாழ்க்கை உலகத்தில் என் துன்பம் துயர் கஷ்டம் அல்லாஹ் இடத்தில் மாத்திரமே சொல்ல வேண்டும். எந்த மனிதனிடத்திலும் என் பிரச்சனையை சொல்லக்கூடாது. அல்லாஹ் அந்த வார்த்தையை நசீபாப்பானா? தேவைக்கு நம்ம யாருக்காவது நெருக்கமானவர்கள்ட்ட போய் நம்ம தேவை கேட்டா ஒழிங்க, நீ இதெல்லாம் நாளைக்கு சொல்லி தருவான். அவமானம் பெருமானார் இருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக தினாயா, இந்த உலகத்தில் யாரிடத்திலும் நான் தேவையாகாமல் வாழ தௌஃபீக் செய்வாயா. அந்த துஆவுல ஓகினா மௌலாயா கேட்டார், என் பொறுப்பில் இருக்கிற என் மனைவியர்களை யாரிடத்திலும் தேவையாகாமல் வாழ செய்யலாம். அது இன்னொரு அர்த்தம் இருக்கு, செழிப்போடு வாழவை, என்னை என் மனைவியையும் செழிப்போடு வாழவை. தனக்கு கேட்கிற இடத்தில் மனைவியை வளர்க்கிறது இல்லை. நமக்கு நாம் கேட்கிற துஆவோடு மனைவியை இணைச்சு கேட்கிற அந்த வாழ்க்கை, நாம் தேவையற்றவராக இருக்கணும். என் மனைவியர்களும் யாரிடத்திலும் தேவையாக கூடாது. நான் செழிப்போடு இருக்கணும், என் மனைவியர்களும் செழிப்போடு இருக்க வேண்டும் என்று கேட்டார்கள். காத்தமுல் அன்பியா வல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஐஷா நாயகியை பற்றி நீங்க படித்தால் ஆச்சரியப்படுவீர்கள். அம்மா அன்பளிப்பு வருது, அம்மாவுக்கு அன்பளிப்பு வருது. அந்த உடனே கட்டுகள் நாங்க பாய் வச்சு கட்டினா எவ்வளவு பெரிய 2000 தீனார், 2000 திரகம் எழுதுறாங்க. குழந்தையை கட்டி அடிமை பெண்ணை கூப்பிட்டு சொன்னாங்க, எல்லா வீட்டுக்கும் கொடுங்க. லிஸ்ட் வச்சிருந்தாங்க, இந்த வீட்டுக்கு இவ்வளவு கொடுத்து விடுங்க. சமூக சிந்தனை, தன் மனைவியர்களுக்கு ரசூல் கொடுத்த பாடம், நம்மை சுற்றி இருக்கிறவர்களுடைய துன்பங்களையும் நாம் பங்கெடுக்க வேண்டும். எங்கள் சகோதரர்களுக்கு நான் சொல்கிறேன், ஒரு சிந்தனையும் இருக்க வேண்டும், சமூக சிந்தனை. நாம நல்லா இருக்கிறோம், கஷ்டப்பட்டவர்கள் அவங்க நல்லா இருக்கிற ஒரு முயற்சி நமக்கு இருக்கணும். அம்மா பாய் விரிச்சு அந்த பணத்தை கூட கட்டி லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கான். லிஸ்ட்டை கொடுத்து அறிவி போயிட்டு அந்த வீட்டுக்கு கொண்டு ஒரு 20 திருடத்தை கொடுங்க, அந்த அம்மாவுக்கு ஒரு 100 கொடுங்க, அந்த வீட்டில் விதவை பெற்று இருக்கிறாங்க அவங்களுக்கு கொண்டு கொடுங்க என்ற லிஸ்டின் படி கொடுக்க அனுப்பி வைக்கிறார்கள். அந்த அறிவிப்பு எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. கொடுத்து முடிஞ்சு அவளத்தையும் முடிச்சாச்சுன்னு சொல்லிட்டாங்க. அன்றைக்கு மாலை நடந்த நிகழ்வு கண்ணீர் வடித்தேன் இருக்கிறார்கள். அன்று மாலை அம்மாவுக்கு இஃப்தாருடைய நேரம், அன்றைக்கு நோன்பு வைத்திருந்தார்கள். ஆயிஷா இஃப்தாருடைய நேரம், அம்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க. நான் நோன்பு திறப்பதற்கு தண்ணீர் கொண்டு போனேன். அம்மா கேட்டார்கள், பேரிச்சப்படம் இல்லையா என்று கேட்டார்கள். இல்லை, ஒரு தீனாருக்கு வாங்கி இருக்கலாமே என்றார்கள். நீங்கள் சொல்லவில்லையே, எல்லாவற்றையும் பங்கு வைத்து கொடுத்து விட்டோம். அன்று நோன்பு திறக்க அம்மா தண்ணீரை மாத்திரம் வைத்து நோன்பு வைத்தார்கள். நோன்பு திறக்கிறார்கள். எங்கே 10,000 திரகம் வந்து குவிந்த நேரம், வீட்டில் பல வகையான பொருள்கள் வந்திருந்தது. அனைத்தையும் கொடுத்து விட்டு இவ்வாறுக்கு கூட ஒன்றுமில்லை. எப்படிப்பட்ட அழகிய சிந்தனை நிறைந்த வாழ்க்கை, தானம் தர்மம், அந்த சிந்தனையை தன் வீட்டு பெண்களுக்கு ஒத்தவளவியில் உருவாக்கி விடுகிறார்கள். நம்ம பெண்களுக்கு அந்த எண்ணங்கள் விசாலமான சிந்தனை, 4 பேருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தில் நம்ம பெண்கள் இருக்கிறோம். தேவைக்கு கேட்டு வரும் போது அதை இல்லைன்னு சொல்லிவிட்டார். நிறைய வீடுகள்ல கொடுக்குறாங்க. ஆனா சில பேர் வாசல்ல ஆள் வந்ததுன்னா தட்டி விட்டுறாங்க. இல்ல, அந்த ஒரே பதில் ஆரோக்கியம் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற ஹதீஸை நான் நிறைய சொல்லியிருக்கேன். அல்லாஹ் ஒரு அடியானை சந்திச்சு மறுமையில் கேட்பா, என்னப்பா அல்லாஹ் கேட்கிறாங்க, இந்த அடியான் என்னப்பா நான் உன்னை தேடி வந்தேன், உன் வீட்டில் வந்து நின்னாடப்பா, என்னை கண்டு கொள்ளவில்லையே. அந்த அடியான் கேட்பானா, ரப்பே
நீ எப்படி வீட்டுக்கு வந்தாய்? நீ எப்படி நீ உலகத்தை படைத்து பரிபாலித்தவனாச்சே, என் வீட்டு வாசலில் ஆம் இன்னொரு நாள் உன் வீட்டு வாசலில் நான் பசியோடு வந்து நின்றேன், நீ என்னை கண்டுகொள்ளவில்லை. உனக்கு என்ன பசி? என் அடியான் ஒருவன் பசிக்கிறது என்று வாசலில் வந்து நின்றான். அப்போது நீ அவனுக்கு பசியாக கொடுக்கவில்லை. அவனுக்கு நீ கொடுத்திருந்தால், அவன் பசியை தணித்திருந்தால், உன்னுடைய 1000 ஏழைக்கு இடையே அவனை கொஞ்சம் கவனித்திருந்தால் அங்கே நான் கிடைத்திருப்பேன் என்றார். என்னை தேடி நீ பள்ளிவாசலுக்கு வந்தாய், என்னை தேடி இரவெல்லாம் நின்றாய், என்னை தேடி நோன்பு வைத்தாய். உன் வாசல் நான் வந்து நின்ற போது நீ என்னை கண்டுகொள்ளவில்லை. அப்படியானால் தூண்டுகிறான் அல்லாஹ். பிரகடனங்களில் தூண்டுகிறார்கள், கொடுங்கள், யாசிப்பவர்களுக்கு இல்லை என்று சொல்லிவிடாதீர்கள். பெருமானார் ஒரு தடவை வந்து சாப்பிட என்ன இருக்குன்னு கேட்டாங்க. நாயகமே ஆடு வந்து இருக்குது, அன்பளிப்பா அந்த ஆட்டை இங்க வச்சிருக்கிறோம் என்று சொன்ன போது எவ்வளவு இருக்குதுன்னு கேட்டாங்க. எல்லாத்தையுமே கொடுத்துட்டோம், சதகாவா கொடுத்துட்டோம், எல்லாத்தையுமே கொடுத்துட்டோம். ஒரு துண்டு மட்டும் எடுத்து வச்சிருக்கிறோம், ஒரு துண்டு தான் மிச்சோம்னா. பெருமானார் சொன்ன பதில் இயக்கத்திற்கு பதில். அப்படியா? அந்த ஒரு துண்டை தவிர பாக்கி அத்தனையும் உங்களுக்கு மிச்சமாக இருக்கிறது. எல்லாவற்றையும் கொடுத்தோம், தங்களுக்காக ஒரே ஒரு முன்னேற்றத்தை எடுத்து வைத்திருக்கிறோம். பெருமாள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அந்த ஒரே ஒரு சந்தை தவிர பாக்கி எல்லாமே மிச்சமாக இருக்கிறது. அது ஒன்றுதான் மிச்சம் இல்லாமல் போனது. அப்படியானால் எதை கொடுத்தீர்களோ அதுதான் உங்களுக்கு மிச்சம், அதுதான் நாளை உங்களுக்கு கை கொடுக்கும், அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனம். எது கொடுக்கவில்லையோ அந்த பொருள் நமக்கு கை கொடுக்கிற பொருள் அல்ல என்றார்கள். ஐஷா நாயகி சொன்னார்கள், அந்த சாப்பிடணும்னு ஆசையா எடுத்து வைத்தோம், அந்த வார்த்தை எங்களை ரொம்பவே வியக்க வைத்தது. கொடுத்ததுதான் உங்களுக்கு மிச்சமாக இருக்கும், இருப்பதல்ல மிச்சம், கொடுத்ததே மிச்சம். என்ன மிச்சம்? நாளைக்கு இருக்கும், அது மறுமையில் கை கொடுக்கும், மன்னருக்கு கை கொடுக்கும். இங்கே கொடுக்கும் சிந்தனை உள்ள தன் வீட்டு பெண்களை உருவாக்குகிறார்கள். பெருமானார் எப்படி ரசனையான வாழ்க்கையை கொடுத்தார்களோ, அன்பு தழுவிய வாழ்க்கையை கொடுக்கிறார்களோ, சலசலப்பு இல்லாத குடும்பத்தை உருவாக்கினார்களோ, தன் தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்க கற்றுக் கொடுத்தார்களோ, அதே போல் விரிவான விசாலமான எண்ணமும் சிந்தனையுடைய பெண்களை தன் வீட்டில் உருவாக்குகிறார். நான் ஹதீஸில் படித்தேன், பெருமானாருடைய காலத்தில் கொடைவட்டலாக வாழ்ந்த பெண்மணிகள் பெருமானாரின் வீட்டு மனைவியர்கள் என்றார். ஐஷா நாயகி, ஹப்சா நாயகி. நபியுடைய ஒரு மனைவிக்கு பேரு உம்முல் மசாக்கின். உம்முல் மசாக்கின்னா ஏழைகளின் தாய். ஏழைகளின் தாய் என்ற பெயர் அன்னை பெருமாளின் மனைவிக்கு உண்டு. யார் அந்த மனைவி? காத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பு மனைவி அன்னை ஸையதா ரலியல்லாஹு தஆலா. அன்னை ஸையதாவை உம்முல் மசாக்கின் என்ன அம்மாட்ட ஒரு வழக்கம், கஷ்டப்பட்ட எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவாங்க. கொடுத்து கொடுத்து பெருமானார் சொன்னாங்க, உங்களை எல்லாம் அத்துவலுக்குள்ள எல்லாம் கை நீளமான பெண்மணி. பெருமானார் வஃபாத்தாகும் போது மனைவியர்கள் கேட்டாங்க, எங்களை யாரு முதல்ல வருவோம் கேட்டாங்க. அந்த ஆசை தாங்களுக்கு பின்னால முதல்ல வந்து தங்களை கபூர்ல சந்திக்கிறார் யாரு? அத்துவலுக்குள்ள இதுதான். உங்களை யாருக்கு கை நீளமோ அவங்க. நாங்க இந்த இடங்கள்ல எல்லாரும் கையை வச்சு அளந்து பார்த்தோம், எல்லாரும் கையை வச்சு அளந்து பார்த்தோம். அளந்து பார்த்தோம்னா அந்த கையில யாரு கை பெருசா இருந்துச்சோ அவங்க போகல. வேற ஒரு அம்மா செய்யக்கூடாது பார்த்தாங்க. அப்பதான் நாங்க விளங்கணும், கை நீளம் என்றால் கொடுத்து கொடுத்து நீளமான கை என்று பொருள். கை நீளம் அல்ல, கொடுத்து நீளமான கை. காத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துன்யாவில் இருந்து என்னை சந்திக்கும் என் மனைவியர்கள் முதல் மனைவி யார் என்று சொன்ன போது நீளமான கையுடையவள், தாராளமாக கொடுக்கும் பெண் என்று சொல்லி தந்த அந்த பாடம் என்னை வந்திருக்கிற தாய்மார்களுக்கு நான் சொல்வேன், குடும்ப வாழ்க்கையில் விசாலம் இருக்க வேண்டும், கொடுக்கும் உள்ளங்கள் இருக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் தேவையற்ற வாழ்க்கை வேண்டும் என்று கேட்கிற மனோபக்குவம் இருக்க வேண்டும். அதுக்கு பின்னால் ஒரு செய்தியை மட்டும் எழுதுறாங்க, நமக்கு அமைந்த மனைவி விசாலமான உள்ளமும் கொடுக்கும்
யாரையும் அல்லாஹ் வறுமையில் வாழ வைக்க மாட்டான். சந்ததியில் யாருக்கும் தரித்திரம் வராது, வறுமை வராது. யார்? கொடுக்கும் உள்ளம் உள்ள மனைவி, கொடுக்கும் உள்ளம் உள்ள கணவன், அல்லாஹ் எல்லாரையும் அப்படி ஆக்கி வைப்பாங்க. குடும்ப வாழ்க்கையை அழகாக்கி கொடுத்த அண்ணலார் விசாலமான வாழ்க்கை வாழுங்கள் என்கிறார்கள். கொடுக்கும் மனம் இருக்கட்டும் என்கிறார்கள். சமூக சிந்தனையோடு வாழுங்கள் என்கிறார்கள். நம்மளும் மனைவி ஜாலியா வாழ்றது, ஜாலியா போறது, அங்க போறது, இங்க வர்றது, அது மாத்திரம் அல்ல. என் உள்ளங்கள் விரிந்து விசாலமாக என் ரப்போடு ஒரு அணையை தொடர்பும் நமக்கு இருக்க வேண்டும் என்பதையும் சாத்தம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். ஆயிஷா பெருமானாரோடு 8 ஆண்டுகள் வாழ்ந்தார். 8 வருஷம் அவ்வளவுதான் அந்த வாழ்க்கை. ஆனா ஒரு கேள்வி கேட்கிறார். பெருமானாருடைய 25 வயசுல 40 வயது ஹதீஜாவை நிக்காஹ் செய்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 52 வயதில், சின்ன வயசு. ஹதீஜா ஆயிஷா நாயகி கல்யாணம் முடிச்ச வயசு ஒன்று. ஆயிஷா நாயகியோடு வாழ்க்கப்படும் போது 9 வயசு. அரபு பொறுத்தவரையில் சின்ன வயசுலேயே அவங்க பருவம் ஆகிடுவாங்க. 9 வயசு. 52 வயதுடைய அண்ணலா இத்தனை சின்ன வயதுடைய ஆயிஷாவை நிக்காஹ் செய்தார். அன்றைக்கு நபி பெருமானார் 25 வயதில் 40 வயது பெண். என்ன தத்துவம்! இரண்டையும் அல்லாஹ்வே சொன்னான். அன்றைக்கு ஹதீஜாவை நிக்காஹ் செய்து சொன்னது அல்லாஹ். இன்றைக்கு ஆயிஷாவை இப்ராஹிம் மூலமாக அல்லாஹ்வை காட்டுகிறான். இவர்கள்தான் உங்களுக்கு துன்யாவிலும் மறுமையிலும் மனைவி. நோக்கம் என்ன? திருமக்கள் எழுதுவாங்க. மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 வயதில் அவர்கள் ஆயிஷா ஹதீஜாவை நிக்காஹ் செய்து அவர்களுக்கு 40 வயதில் நபித்துவம். 1000 சோதனைகள், சமூகத்தின் நெருக்கடிகள், மக்காவில் வாழ்ந்த காலம் அனைத்து பிரச்சனைகள், பெருமானாருக்கு நிம்மதி இல்லாத சூழலை மக்கள் கொடுக்கிறார்கள். நேற்று வரைக்கும் ஆதரவு கொடுத்தவர்கள் பெருமானார் நபி என்று சொன்ன போது விரட்டுகிறார்கள். அந்த துன்பங்கள், தொய்வுகள், சோதனைகள், கஷ்டங்கள் பெருமானாருக்கு வரும்போது அனுபவமும் பக்குவமும் நிறைந்த ஒரு பெண் தேவை. துன்பப்படும் போது பக்குவமும் அனுபவமும் நிறைந்த பெண் தேவை. பெருமானார் கஷ்டத்தை வந்து ஆயிஷா ஹதீஜா நாயகி சொன்ன போது, நாயகமே ஒரு கவலையும் விடாதீங்க, ஒரு காலம் இந்த உலகத்தில் அல்லாஹ் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டான். தாங்கள் யார்? எங்களின் கண்ணியம் என்ன? என்ன பயம்? வேண்டாம். பெருமானாருக்கு ஆறுதல் சொல்லி ஆசுவாசப்படுத்துகிற அந்த தன்மை. அம்மாவுக்கு 50 வயசு, அம்மாவுக்கு வயசு 50. பெருமானார் நபித்துவத்தை தாக்குகிற போது அந்த வயசு அம்மா இருக்கிற அன்னைக்கு கொடுத்த ஆறுதல், பக்குவம், அனுசரணை, அவர்களுக்கு இதயத்துக்கு கொடுத்த அந்த சுவையான மருத்துவம் அந்த வயசு உள்ள பெண்ணால் தான் தர முடியும். எனவே அல்லாஹ் சிரமங்கள் நிறைந்த மக்கா வாழ்க்கையில் ஆறுதலுக்கும் ஆசுவாசத்தை கொடுப்பதற்கும் ஹதீஜாவை கொடுத்தான். இப்ப மதீனா வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை, ஞானம் சுரக்கிறது. மக்காவில் இருக்கிற போது கடமைகள் வரல. கட்சிக்கிழமை, உம்ராக்கிழமை, தொழுகை, நோன்பு, ஜகாத்து, தொழுகை மட்டும்தான் மேலாஜ் கடமை. பாக்கி கடமைகள் எல்லாம் மதீனாவில் மாணவி கொட்டிய செய்திகள். இங்கே யார் தேவை? ஆற்றல் மிக்க அறிவுரைந்தவர்கள், இதய துடிப்பு உள்ளவர்கள், அனைத்தையும் தாக்கி ஞாபக சக்தியோடு அதை சுமந்து சமூகத்திற்கு தர வேண்டியவர்கள். அந்த ஆயிஷாவை கொடுத்தார். ஏன்? அந்த சின்ன வயதில் நினைவாற்றல் இருந்தது, ஆற்றல் இருந்தது. திருமக்கள் எழுதுவாங்க, மார்க்க சட்டத்திலே ஹதீஸை கொண்டு சேர்த்தது, குர்ஆனுக்கு விளக்கம் சொல்வதில், பாவ பிரிவினை சட்டங்களில், இன்னொரு பக்கம் கவி உலகம் எத்தனை கவிகளை தருமோ அந்த ஞானம் அனைத்திலும் ஆயிஷா நாயகி தலை சிறந்த ஞானியாக இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த தீனில் ஏதேனும் உங்களுக்கு சங்கடம் தெரியாமல் இருந்தால், ஏதேனும் தெளிவு வேண்டுமா, என் ஆயிஷா இடத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த ஆற்றல், சேகரிக்கும் தன்மை, நினைவாற்றல், உண்டாக்கிக் கொள்ளும் தன்மை, பாதுகாக்கிற தன்மை. புகார் ஷரீஃபை நீங்க எடுத்தால் பக்கம் பக்கமாக ஆயிஷாவுடைய பேர் இருக்கும். ஹதீஸ் அறிவித்தவர்கள் ஆயிஷா, ஹதீஜா நாயகி அறிவித்த ஹதீஸை பார்க்க முடியாது. கல்வி ஞானத்தை
உள்ளத்தை பெருமானாரின் ஞான ஊற்று புறப்பட்ட நேரம் அதை தாங்கி பிடிக்கும் பாத்திரம் அன்னை ஆயிஷா. அதனால்தான் அந்த காலத்தில் பருவமான சின்ன பெண்ணை நசீபாக்கி தந்தான் என்று பெருமக்கள் இருக்கிறார். கிட்டத்தட்ட 57 நிறைந்த போது ஐஷா நாயகி சொல்லிட்டு போனாங்க, என் ஜனாசாவை ராத்திரி தான் அடக்கணும், ராத்திரி அடக்கணும், பகல் அடக்கக்கூடாது. ஏன்னா அது மறைமா இருக்கட்டும், பெண்கள் ஜனாசா மறைத்து அடங்க. 57 நிறைவாகிற நேரம் இது அன்னை ஆயிஷா வஃபாத்தாகிறாங்க. அவங்க ஜனாசாவை தொழ வைக்கிற மிகப்பெரிய பாக்கியம் சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கிடைத்தது. அண்ணல் அபூ ஹுரைரா ஐஷா நாயகி ஜனாசாவை தொழ வைக்கிறார்கள். கல்வியில் பொக்கிஷமே போய்விட்டது என்று அழுதார்கள் சாதாரண. நாடாளுமன்றங்களில் ஏதேனும் சிக்கல் வந்தால் உடனே மன்றத்தை ஒத்தி வைத்துவிட்டு ஆயிஷா இடத்தில் செல்லுங்கள், இதற்கான தீர்வை ஆயிஷா இடத்தில் போய் வாங்குவார்கள் என்பார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆயிஷாவின் மரணம் உலகத்திற்கு ஏற்பட்ட பெரும் இழப்பு என்றார்கள். மாணவியின் அத்தனை ஞானங்களையும் சுமக்கும் இதயமாக ஆயிஷா நாயகி இதயம் இருந்தது. ஒரு மகத்தான வாழ்க்கை. தன் மனைவியை இந்த தீனின் அடுத்த காலம் அத்தனைக்கும் விடை சொல்லும் இடம் என் மனைவிக்கு இருக்கிறது என்று சாட்சி பகிர்ந்து விட்டு விடைபெற்றார்கள் முத்தமனவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக நபித்துவத்தை தாங்கி பிடித்தார்கள் ஹதீஜா. நபித்துவத்தின் முடிவு வரையிலும் தோள் கொடுத்து துணை நின்று சுமக்கிறார்கள் அன்னை ஆயிஷா. அந்த வாழ்க்கை எத்தனை மகத்தானது, மகோதரமானது. அல்லாஹ் அருமையான அன்னதான அந்த குடும்ப வாழ்க்கையை நாம் ரொம்பவே யோசித்தோம், பின்பற்றியும் அதன்படி வாழ்ந்து வெற்றி பெறுவதிலும் ஈடுபாடு காட்ட அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்ம குடும்பங்கள் இதை கேட்டு ரசிச்சுட்டு போறது இல்லை. நம்ம குடும்பத்தில் சண்டை இல்லாம, பிரச்சனை இல்லாம, மனைவியை மதிச்சு மரியாதை கொடுத்து, மனைவி கணவனுக்கு கட்டுப்பட்டு உள்ளங்களை விசாலமாக்கி தாராளமான மனசோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி நிறைய ஆயிஷா கோபம் வந்தா மேல கை வச்சு அல்லாஹ் என் மனைவி கோபப்படுறாங்க, அவங்க மன்னிச்சு அல்லாஹ் கோபத்தை போக்கிற அல்லாஹ் எப்படிப்பட்ட இராத்தை வேணும். அவன் மனைவியுடைய கோபத்தை கூட அல்லாஹ் மொழிகின்ற தன்மை நம்ம திருப்பி ஏற்கனவே எதிர்த்து ஓதிட்டோம்னா அந்த வாக்கு பிரச்சனை அப்படி. எனவே ஒவ்வொன்றும் முன்மாதிரி, பெருமானார் அழகிய முன்மாதிரி. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் எடுத்து நமது குடும்பத்தை மக்களமாக மகிழ்ச்சியாக அழகான குடும்ப வாழ்க்கையை அமைக்க ஒரு எப்போதுமே குடும்பத்தில் மார்க்கம் இருக்க வேண்டும், அல்லாஹ்வின் நிலை இருக்க வேண்டும், நபியின் சுன்னத் இருக்க வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் வாழ தௌஃபீக் செய்வானாக. சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகளிலிருந்து பாதுகாப்பானாக. பெரும் மூச்சம் இரு பேச்சும் அவர் சிந்தனை ஆகுவானாக. ஓடும் ரத்தத்தில் ஒரு அன்பு கலந்து ஓட வைப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள்